உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள பாடம், நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனையின் தியானமாய் கிடைக்கப்பெற்ற வேத வாக்கியங்களை தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். தானியேல் என்பதற்கு பொருள் என்று பார்க்கும்போது கர்த்தர் என் நீதிபரர், கர்த்தர் என் நியாயாதிபதி, கர்த்தர் நியாயம் தீர்த்தார், இப்படியெல்லாம் அதற்கு அர்த்தம் விளங்குகிறது. ஆனால் அவரை சிறைபிடித்து வந்து பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளாக அவர் அழைத்து வரப்பட்ட பின்பு அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அது பெல்தெஷாசார் என்கின்ற பெயரை அவருக்கு வைத்தார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், பேல் கடவுள், பேலாகிய கடவுள் அவரை காத்து கொள்வார் அப்படின்ற ஒரு பொருள். ஆனால் எவர்கள் பெயர் வைத்தார்களோ அந்த இடத்திலே அவர் சிங்க கெபிக்குள்ளாக சென்றபோது அவரை காத்தவர் யார் என்றால் தானியேல் தான் காத்தார். தானியேலை காத்தவர் தானியேல், தானியேலை காத்தவர் தானியேல். தானியேல் என்றால் கர்த்தர் நீதிபரர், கர்த்தரின் நியாயாதிபதி. அவர் அங்கே அவனுக்கு எதிராக வந்த, தானியேலுக்கு எதிராக வந்த ஒரு தீர்ப்பினை மாற்றி போட்டதை நாம் பார்க்கிறோம். அது விளங்காமல் போனதை பார்க்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அவரை தீண்டாதபடிக்கு மாற்றி போட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதே தரியு ராஜா அந்த 20ஆம் வசனம் தானியேல் 6:20 தானியேலே என்று அழைப்பதை பார்க்கிறோம். மாற்றப்பட்ட பெயர், கல்தேயரின் நாமங்கள் சூட்டப்பட்டன என்று நாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். த சால்டியன் நேம்ஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரில் அழைக்கவில்லை. எந்த ராஜா அந்த பெயரை விட்டு அந்த இஸ்ரவேல் ஆகிய தானியேலுடைய, தாவீதின் வம்சத்தில் வந்த தானியேலின் பெயரை சொல்லிதான் சிங்ககபியிலே அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது பாருங்க, 18ஆம் வசனத்திலே ராஜாவுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. சிங்க கெபிக்குள் இருக்கிற தானியேல் நித்திரையில் இருக்கிறார், நல்லா தூங்குறார். அவர் சிங்க கெபிக்குள் போட்ட பின்பு அதிலே தூக்கி எறிந்தவன் நித்திரை இல்லாமல் இருக்கிறான். இன்றைக்கும் நம்மை தூக்கி எறிகிறவன் நித்திரை இல்லாமல் இருப்பான். நம்மை கெபிக்குள் போடுகிறவன் நித்திரை இல்லாமல் இருப்பான். நம்மை அழிவுக்கு தள்ளுகிறவன் நித்திரை இல்லாமல் இருப்பான். நம்மை சிறைப்படுத்துகிறவன் நித்திரை இல்லாமல் இருப்பான். ஆனால் நாம் அது சிங்க கெபியாக இருந்தாலும் நித்திரை அடைவோம். ஆகையால் தான் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் சமயம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராஜா. ஒரு ராஜாவிற்கு உறங்கும் போது அவருக்கு அங்கே கீத வாக்கியங்கள் வாசிக்கப்படும். அதுதான் அங்க பாபிலோனிய ராஜாக்களுக்கெல்லாம் இரவு நேரத்திலே அவர் படுக்கைக்கு சென்றவுடன் நித்திரை வருவதற்காக அவர்கள் கீத வாக்கியங்களை வாசிப்பார்கள். அதை மறுத்து விட்டார் இந்த ராஜா. அதை மறுத்து, எனக்கு கீத வாக்கியங்கள் தேவையில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டு நித்திரை இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது விடியுமோ என்று காத்து கொண்டிருக்கிறார். விடிந்த பின்பு கூட தன்னுடைய ஆட்களை அழைத்து போய் பாருங்கள், அவன் மரித்து விட்டானா இல்லையா என்று சொல்லாமல், அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமான ஒரு விசுவாசம் தரியுவுக்கு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தரியுவை வணங்கவில்லை என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. ஆனால் அந்த தரியு அங்கே வந்து எடுத்தவுடன் நேரடியாக தானியேலை அழைப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு.
அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் என்ன என்றால், அழைத்தால் மறுகுரல் கிடைக்கும். ஹல்லேலூயா. சிங்ககவியிலே இருக்கிற அவருடைய தாசன், உயிருள்ள கடவுளுடைய தாசன் நிச்சயம் நமக்கு குரல் கொடுப்பான், அவனுக்கு சேதம் வந்திருக்காது என்பது தானியேலை விட தரியுவுக்கு அங்கே விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தூக்கி எறிந்தவன் தூங்க மாட்டான், நம்மை தள்ளியவன் தூங்க மாட்டான், நம்மை அடைத்து போட்டவன் தூங்க மாட்டான். கல் ஒன்று வைக்கப்பட்டது. 17ஆம் வசனம், ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கல் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த வைக்கப்பட்ட கல் ஜீவனுள்ள கல் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனுள்ள கல், த லிவிங் ஸ்டோன். அதைதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்து, அந்த ஜீவனுள்ள கல், அங்கே மூடிய கல், முத்திரை போடப்பட்ட கல், அது எதுவாக இருந்தாலும் அது தள்ளப்பட்டு ஒரு உயிர்த்தெழுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் கல்லறையில் கூட கல் வைக்கப்பட்டது. இங்கே தானியேலின் சிங்ககவிக்கும் கல் வைக்கப்பட்டது. மூடப்பட்ட கல் அங்கே தள்ளப்பட்டது. இங்கே தள்ளப்படுவதற்கு முன்பாக குரலை கேட்க வந்த ஒரு தரியு. ஹல்லேலூயா. தானியேலின் குரலை கேட்க வந்த தரியு. ஏனென்றால் அங்கே சிங்கங்கள் மௌனமாயிருக்கின்றன. சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கவில்லை. சிங்கங்கள் அது பட்சித்து போட்ட பின்பு அமைதியாக இருக்கும். ஆனாலும் ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் தரியு, சிங்கங்களின் சத்தம் கேட்கவில்லையே, சிங்கங்கள் அமைதியாக இருக்கின்றனவே, ஒருவேளை தானியேலை அவைகள் பட்சித்து போட்டிருக்குமோ என்ற எண்ணம் இல்லாமல் எடுத்தவுடன், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, ஹல்லேலூயா, அது ரொம்ப முக்கியம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை, என்னுடைய தேவன் என்று சொல்லவில்லை, அவர் தானியேலின் தேவன் என்பதை தரியு அறிந்து கொண்டார். உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? எவ்வளவு அற்புதமான ஒரு கேள்வி இது. சரியான அர்த்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால், இருந்தார் தானே என்று அர்த்தம். தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் தானே, இருந்து விட்டார் அல்லவா, அவர் தப்புவித்தார் அல்லவா என்றுதான் அதற்கு பொருள். இருந்தாரா என்ற கேள்வி அல்ல. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எடுத்தவுடன் ஆசீர்வாதம். சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை எதிர்க்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறாரு தானியேல். எடுத்த உடனே தூக்கி போட்டிய பாத்தியா, இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லலை. எனக்கா இந்த தண்டனையை நீ கொடுத்தாய் என்று சொல்லவில்லை. அவர் அங்கே தன்னுடைய கர்த்தரை கூட அங்கே மகிமைப்படுத்தி வார்த்தை ஆரம்பித்ததாக நாம் பார்க்கவில்லை. எடுத்த உடனே என்னுடைய ஆண்டவர் பாத்தியா என்று சவால் விடவில்லை. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கும் தருகிறேன். என்னை சிங்ககவியில் காத்த கடவுள் எனக்கு கற்றுத்தந்த பாடத்தை நான் இன்றைக்கு அபியாசப்படுத்துகிறேன். என்னை ஆசீர்வதிக்க சொன்ன கர்த்தர், இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆகையால் நீர் என்றும் வாழ்க. எடுத்தவுடனே நீர் என்றும் வாழ்க. உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்ற கேள்விக்கு பதில், ஆம், தப்புவிக்க வல்லவராயிருந்தார் என்று சொல்லாமல், ராஜாவே நீர் வாழ்க. என்ன அற்புதமான ஒரு குணாதிசயம்! நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தானியேலோ வென்றால் உலகமே அந்த சிலைக்கு முன்பாக வணங்க வேண்டும், அல்லது தரியுவை தான் வணங்க வேண்டும்.
என்று இருக்கும்போது தானியேலோ வென்றால். இந்த உலகமே இவ்விதமாய் இருக்கும்போது, உலகமே விக்கிரகங்களால் நிறைந்திருக்கும்போது, உலகமே விக்கிரகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய தாசனோ வென்றால், அவருடைய மக்களாகிய நாமோ வென்றால், அவருடைய விசுவாசிகளாகிய நாமோ வென்றால். அதான் அதனுடைய அர்த்தம். நாமோ வென்றால், கிறிஸ்தவர்களோ வென்றால், அவருடைய பிள்ளைகளோ வென்றால், அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களோ வென்றால், தானியேலோ வென்றால், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், சைன் போட்டாச்சு, முத்திரை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு ராஜா அந்த தாக்கீது அதிலே கையெழுத்து போடப்பட்டு விட்டது என்றால் அது மாற்ற முடியாது, அதை மாற்றக்கூடாது. ஏனென்றால் 15ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றக்கூடாது என்பது. அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது, கையெழுத்து போட்டார்னா. அந்த லாக் தான் அவங்க எல்லாரும் போடுறாங்க. அதாவது தானியேலுக்கு எதிராக இருந்த அவர்களெல்லாம் ஒன்று கூடி அவருக்கு முன்பாக இந்த தாக்கீதிலே கையெழுத்து வாங்குகிறார்கள். அந்த தாக்கீது கையெழுத்து இடப்பட்ட பின்பும், அதை அறிந்த பின்பும் தானியேலோ என்றால் தன் வீட்டுக்குள்ளே போய், இதுதான் லாக்டவுன், இதுக்கு பேர் தான் குவாரண்டைன். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக, அது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா, நான் இருப்பது எந்த இடமாக இருந்தாலும், அது மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வியாதி படுக்கையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய தனிமையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வியாகுல நிந்தையாக இருக்கலாம். ஆனாலும் நான் திறந்து வைக்கிற பலகணி எருசலேமுக்கு நேராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு நேராக இருக்கின்ற பலகணியிலே போய் நின்று, ஏனென்றால் தேவாலயம் அங்குதான் இருக்கிறது, தேவாலயம் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தின் நேராக சாலமோனுடைய ஜெபத்திலே அவர் சொல்லும்போது, இந்த ஆலயத்திற்கு நேராக சிறைப்பட்டவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு நேராக பார்த்து உமக்கு விண்ணப்பிக்கின்றபடியால் அல்லது விண்ணப்பத்தை வைத்தால் என்று ஜெபிப்பதை நாம் ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக சாலமோன் ஜெபித்த ஜெபத்திலேயே பார்க்கிறோம். இது யூத கலாச்சாரம், யூதர்களுடைய ஒரு வழிபாட்டு முறை. அவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த திசை நோக்கி, இன்றைக்கும் நாம் அங்கே அந்த வெயிலிங் வால் என்று சொல்லி அந்த ஒரு அந்த சுவர், அந்த அழுகையின் சுவர் என்று சொல்லி அங்கே போய் முட்டிக்கிறாங்கல்ல யூதர்கள். அது எதை நோக்கி இருக்கிறது என்றால் அந்த சுவருக்கு பின்பாக தேவாலயம் இருந்த இடம். ஆகையால் அதை நோக்கி ஜெபித்துக் கொள்வது மேசியா திரும்பி வருவார் என்று. அதனால தான் இங்கே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அரைக்கதவு மூடி இருக்கும் பலகணிகள் திறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தனிமை, நம்முடைய சோகம், வியாகுலம், நிந்தை, போராட்டம், சஞ்சலம், பயம் எதுவாக இருந்தாலும் அது மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நோக்கிய பலகணி திறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பலகணி தான் நம்முடைய ஜெபம், அந்த பலகணி தான் நம்முடைய துதி, அந்த பலகணி தான் நம்முடைய நன்றி பலி. அந்த பலகணியை பார்த்து நாம் அதை திறந்து வைத்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அப்படின்னு என்ன அர்த்தம்? கையெழுத்து போடுவதற்கு முன்பாக எதை செய்து கொண்டிருந்தானோ அதே. நான் வியாதிப்படுவதற்கு முன்பாக என்ன செய்தேனோ, நான் வியாதி படுக்கைக்கு முன்பாக எதை செய்தேனோ, நான் இதற்கு முன்பாக நான் எப்படி ஜெபித்தேனோ, எத்தனை முறை ஜெபித்தேனோ, எப்படி வேதம் வாசித்தேனோ அது ஒரு காலம் மாறாது. தானியேலோ வென்றால் அவர், அதனால தான் அங்கே பாருங்க, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி, அது மாறவே இல்லை.
கையெழுத்து போட்டாச்சு. எந்த நிமிடமும் கதவு தட்டப்படும், அழைத்து செல்லப்படுவோம், கொண்டு சென்று சிங்ககபியிலே தள்ளப்படுவோம் என்று தெரிந்த போதிலும் தொடர்ந்து 3 வேளை ஜெபம், முழங்கால் படியிட்டு ஜெபம். அது ரொம்ப முக்கியம். முழங்கால் படியிட்டு ஜெபம். அதை தான் நாம் சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முறையிடுவேன். அந்த முறையீடு 3 வேளையும் இருக்க வேண்டும். 3 வேளை. அதை தான் யூதர்கள் 3 வேளை ஜெபாலயத்திற்கு சென்று ஜெபிப்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் அங்கே செல்றதெல்லாம் அந்த 3 வேளை ஜெபத்து தியானத்திற்கு போவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக என்று சாலமோன் ஜெபிக்கிறார். அந்த ஆலயத்துக்கு நேராக பார்த்து, அதுதான் இங்கே பலகணிக்கு நேராக இவர் பார்த்து ஜெபிப்பதை பார்க்கிறோம். முழங்கார் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக 3/4 தன்னுடைய ஆயுசு நாட்களை பாபிலோனிய சிறையிருப்பில் கழித்த தானியேல். அவர் கழிச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுசு நாட்களில் 18-20 வயதிலே அவர் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிங்ககபியிலே அவர் போடப்பட்ட போது அவருக்கு 80 வயது என்று சொல்லுகிறார்கள். 80-year-old டேனியல். ஏனென்றால் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1-4 பார்க்கும்போது அந்த கால அளவின் பின்னணியத்தை வைத்து, அந்த கால கணக்கை வைத்து அவருடைய வயதை கணக்கிட்டு பார்க்கும்போது சிங்ககபியிலே தானியேல் போடப்பட்ட போது அவருக்கு வயது 80 என்று சொல்லப்படுகிறது. 80 years. ஒரு சின்ன பதட்டம் இல்லை. அழகாக உள்ளே சென்று அந்த சிங்கங்களை சாதாரணமாக பார்த்து, அந்த சிங்கங்களும் அவரை மிக சாதாரணமாக பார்த்திருக்கும். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். இதைதான் நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அங்கே தரியு கேட்டதற்கு தானியேல் பதில். ஆனால் எபிரேய நூலாசிரியர் சொல்லுகிறார், அவருடைய விசுவாசம்தான் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கட்டி போட்டார். கர்த்தர் எப்பொழுது வாய்களை கட்டுவார் என்றால் அந்த வாய்களுக்கு எதிரே இருக்கின்றவருடைய விசுவாசத்தை பார்த்து கட்டி போடுவார். ஆகையால் கட்டி போட்டது எது என்றால் விசுவாசம். தானியேலுடைய விசுவாசம் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அந்த நெருப்பு சூளையிலே தூக்கி எறிந்தபோது கூட அவர்களுடைய தலைப்பாகையிலிருந்து தலைமுடி வரை கருகவில்லை என்று பார்த்தோம். அதே போல சிங்ககபிக்குள்ளே போட்டபோது அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்ககபிக்குள்ளாக நாம் இருக்கலாம், வியாதிக்குள்ளாக இருக்கலாம், வியாகுலத்திற்குள்ளாக இருக்கலாம், சஞ்சலத்திற்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஒரு சேதமும், அதாங்க கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், உனக்கு ஒரு சேதமும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றால் அந்த வாதையினுடைய பாதிப்பு உனக்கு வராது, அது சேதத்தை உண்டு பண்ணாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சேதமும் காணப்படாதபடி, ஒரு சேதமும் காணப்படவில்லை. எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. தூக்கி எறிந்தவர்கள் பார்த்தீங்களா? கல்லை புரட்டி வைக்கும் போது கூட சைலண்டாக இருக்கு. தானியேலை தூக்கி எறிந்த போது கூட அது மௌனமாகத்தான் இருந்தது. தூக்கி எறிந்தவர்களை உள்ளே தூக்கி போடும்போது
அது அந்த கெபியின் அடியில் போய் அவங்க விழறதுக்கு முன்னால பாய்ந்து வந்தது, உயரே வந்து அவர்களை பிடித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு கடவுள். கட்டி போட்ட வாய்கள் பாய்ந்து வரும். நமக்காக கட்டி போட்ட வாய்கள் நம்மை தள்ளிய சாத்தான் மேல் பாய்ந்து வரும். அது நிச்சயம். நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் அது சிங்கத்தின் வாய்க்குள்ளாக செல்லுவதற்கு நாள் வெகு தூரம் இல்லை. விடிந்தால் விடுதலை. ஹல்லேலூயா! இரவு சிங்ககவி, விடிகாலையிலே விடுதலை. கல் புரட்டப்படும். கல் முத்திரை போடப்பட்டிருந்தாலும் அது புரட்டப்படும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது என்றால், தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் சேதமில்லாமல் வெளியே வந்த தானியேல். ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்த தானியேல். அது மாத்திரமல்ல, அந்த தானியேலை குறித்து அது சொல்லப்படுகிற காரியம் இதே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால், an excellent spirit. ஆங்கில வேதாகமம் அப்படிதான் சொல்லுது. விசேஷித்த ஒரு ஆவி அவரிடத்தில் இருந்தது என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். அவருக்கு விசேஷித்த ஆவி இருந்தது. இந்த தானியேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது முதல் 2-3 அதிகாரங்கள் எபிரேய மொழியிலும், 3லிருந்து 7ஆம் அதிகாரம் மாத்திரம் அது அரமேய மொழியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பேசிய மொழி அரமேய மொழி. அந்த மொழிபெயர்ப்பே அப்படித்தான் இருக்கு. விடுதலையின் மொழி அரமேய மொழி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் மொழி, கிறிஸ்துவின் வார்த்தை விடுதலையை கொடுக்கும். அந்த விடுதலையை தான் பார்க்கிறோம். கடைசியாக 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து முடிக்கலாம். அந்த 7 காரியங்கள் என்றால், தரியு கொடுத்த சாட்சியில் 7 காரியங்கள். 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர் யாவரும். முதல்ல அதான் உலகத்தில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்கப்பா, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். முதல் காரியம், தானியேலின் தேவனுக்கு முன்பாக. நாம் விடுதலை பெற்று வெளியே வந்தவுடன் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இதோ இவருடைய தேவனுக்கு முன்பாக இனிமேல் நாம் நடுங்கி பயப்படலாம் என்று சொல்ல வேண்டும். அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். அந்த விடுதலையிலிருந்து நாம் வெளியே வருவோம். அதனால் இங்கே தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். 2வது, அவர் ஜீவனுள்ள தேவன். 2வது, அவர் ஜீவனுள்ள தேவன். 3வது, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். 3வது, he is everlasting. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். 4வது, அவருடைய ராஜ்யம் அழியாதது, நீடித்த நாட்களாய் அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அவருடைய கர்த்தத்துவம். அது 5வது. 6வது பாருங்க, தப்புவிக்கிறவர். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும். அப்போ தப்புவிக்கிறவர் என்பது 6வது. 7வது, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். உள்ளே தூக்கி போடும்படியாக, சிங்ககவியிலே தூக்கி எறியும்படியாக எழுதி கையெழுத்திட்ட அதே கரம் இப்பொழுது எழுதி கொடுக்கிறது 7 காரியங்களை தானியேலின் கர்த்தரை குறித்து. தரியுவின் ராஜ்யபார காலத்தில், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா! தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க வேண்டும். தானியேலோ வென்றால் விசுவாசிகளின் காரியம் ஜெயமாயிருக்கும். ஊழியர்களின் காரியம்
இங்கே தானியேலின் காரியங்கள் ஜெயமாக இருந்தது என்றால் தானியேலுடைய வாழ்வில் நடந்த எல்லா காரியங்களும் ஜெயமாக இருந்தது. அந்த ஜெயத்திற்குள்ளாக சிங்ககவியின் அனுபவமும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தானியேலுக்கும் அது நடந்தது, தானியேலையும் சிறைப்படுத்தியது. ஆனால் விடுதலை நிச்சயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அதனால்தான் தானியேல் சிங்ககவியில் இருந்து வெளியேறியே கொண்டு வந்தது யார் என்றால் அதுவும் சிங்கம், யூத ராஜசிங்கம். சிங்ககவியிலிருந்து விடுவிக்கிறவர் யூத ராஜசிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 படித்தோம் என்றால் அதிலே தெளிவாய் நமக்கு தெரியும். ஒரு யூத ராஜசிங்கம் அவரை வெளியேற்றியது, விடுதலை கொடுத்தது. தானியேலோ வென்றால், அது ரொம்ப முக்கியம் நமக்கு. தானியேலோ வென்றால் ஒரு மாற்றமும் இல்லாமல் முன் செய்து வந்தபடியே, அதுதான் ரொம்ப முக்கியம். பல சமயங்களிலே நாம் பரீட்சைக்குள்ளாகும் போது, சோதனை என்று நாம் சொல்லக்கூடாது, பொல்லாங்கினால் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. அதனால பரீட்சை, அந்த பரீட்சிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணுமா, முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும், நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். விடுதலை பெற்று வந்த பின்பு நாம் வாழ்க என்று மற்றவரை வாழ்த்த வேண்டும், எதிரானவர்களை வாழ்த்த வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.